தீவிரமடையும் வர்த்தக போர். சீன இறக்குமதிகள் மீது அமெரிக்கா 245% வரி விதிச்சிருக்காங்க. சீனாவுடைய பதிலடி வர்த்தக நடவடிக்கைகளுக்கு பதிலளிக்கும் விதமாக இந்த அறிவிப்பை வெள்ளை மாளிகை வெளியிட்டாங்க. சீனா அமெரிக்க இடையிலான வர்த்தக போர் உச்சமடைந்திருக்கிறது. இது ஆயுதம் ஏந்திய போர் இல்லைனா கூட அதே அளவுக்கு கடுமையான விளைவுகளை ஏற்படுத்தும். ஆயுத போர் மூலமாக நிர்வாக பிரச்சனை வரும், உலக பொருளாதாரம் சரியும், மக்கள் வேலைகளை இழப்பாங்க, பல துறைகள் சரிந்து புதிய துறைகள்லாம் உருவாகும், பல வளர்ந்த நாடுகள் சரியும், உலக நாடுகளிலேயே உறவுகள் ஒரு பிரிவு ஏற்படும், உற்பத்தி பாதிக்கும், ஏற்றுமதி இறக்குமதி பாதிக்கும். இது எல்லாம் ஆயுத போரில் மட்டும் கிடையாது, ட்ரம்ப் தொடங்கியிருக்கக்கூடிய இந்த வர்த்தக போரிலும் ஏற்படக்கூடிய அபாயம் இருக்கிறது. பக்க விளைவுகளும் ஒரே மாதிரியாக தான் இருக்கும். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வர்த்தக போரை தொடங்கியிருக்காரு. இதுதான் உலக அளவில் பெட்ரோல் டீசல் விலை, அதே போன்று நிறைய பொருட்களுக்கான விலை நிர்ணயிக்கக்கூடிய அடிப்படை காரணிகளாக இருக்கிறது. இந்த வரிகள் எல்லாமே பல்வேறு நாடுகளுக்கு, இந்தியா உள்ளிட்ட பல நாடுகளுக்கு விதிச்சாரு. அதுக்கு பிறகு என்னானது, ஒரு 90 நாட்கள் நான் நிறுத்தி வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்திருந்தார். ஆனால் நிறுத்தி வைத்தாலும் கூட சீனாவுக்கான வரி மட்டும் தொடரும் அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேருக்கான அந்த வரி விதிப்பு மாறி மாறி அதிகமாக போயிட்டே இருக்கு. இப்போ இருக்கும் நிலவரப்படி அமெரிக்க பொருட்கள் மீதான சீனாவின் 34% வரிக்கு பதிலடியாக சீனா என்ன பண்றாங்க, 104% வரியை அமெரிக்கா விதிக்கிறாங்க. உடனே என்ன பண்றாங்க, அமெரிக்கா உலகம் முழுக்க பல நாடுகளுக்கு 10 முதல் 50% வரையிலான வரிகளை விதிக்கிறாங்க. சீன பொருட்களுக்கு 34%, அதே போல 104 அப்படின்னு வரி இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. இப்போ ஏப்ரல் 10 அன்று பார்த்தோன்னா அமெரிக்க பொருட்களுக்கு 34% சீன வரி விதிக்கிறாங்க. சீனா தன்னோட நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ளாத காரணத்தால் சீன பொருட்கள் மீதான வரியை 104% உயர்த்தி ட்ரம்ப் உத்தரவிட்டிருந்தார். இப்போ சீன இறக்குமதிகள் மீது அமெரிக்கா 245% வரை வரிகள் விதிச்சிருக்காங்க. சீனாவின் பதிலடி வர்த்தக நடவடிக்கைகளுக்கு பதிலளிக்கும் விதமாக இந்த அறிவிப்பை வெள்ளை மாளிகை வெளியிட்டிருக்காங்க. கார், செமிகண்டக்டர் எனப்படக்கூடிய குறைகடத்தி மற்றும் விண்வெளி தொழில்களுக்கு பயன்படுத்தக்கூடிய சில அரிய வகை தனிமங்கள், அப்புறம் கனிமங்களின் ஏற்றுமதியை சீனா முற்றிலுமாக நிறுத்தி இருக்கு. ஏவுகணைகள், காற்றாலைகள், ஈவிக்கள், விண்வெளி துறையில் பயன்படுத்தக்கூடிய 90% பொருட்களை சீனா தடை செஞ்சிருக்காங்க. சீனாவில் இருந்து இந்த பொருட்கள் ஏற்றுமதி செய்யப்படாது அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருக்கு. எல்லாருக்கும் புரியும்படி சொல்லணும் அப்படின்னா, இப்போ இருக்கக்கூடிய இந்த ஈவி கார் இருக்கு இல்லையா, இதில் செமிகண்டக்டர் பயன்படுத்தப்படும். இதையடுத்து ட்ரம்ப் இந்த நடவடிக்கை எடுத்திருக்காரு. முக்கியமாக இந்த பதிலுக்கு பதில் வரி விதிப்பு அப்படிங்கிறது உலக நாடுகள் மத்தியில் மிகப்பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்தி இருக்கிறது. மற்ற நாடுகளுக்கான வரி ஹோல்ட் பண்ணி வச்சிருந்தாலும் கூட சீனாவுக்கான வரி விதிப்பு அப்படிங்கிறது அமெரிக்கா சீனா மேலே வரி விதிக்கிறாங்க, சீனா அமெரிக்கா மேலே வரி விதிக்கிறாங்க, இப்படி மாறி மாறி வரி விதிப்பது அப்படிங்கிறது இந்த வர்த்தக போரையும் தாண்டி அது பெரிய அளவிலான ஆயுதமேந்திய போராக கூட மாற்றுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா அப்படிங்கிற மாதிரி உலக நாடுகள் மத்தியில் ஒரு பெரிய அதிர்ச்சி ஏற்பட்டிருக்கு. என்னதான் முடியும் அப்படிங்கிறத நாம் பொறுத்திருந்து பார்க்கணும்.